ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் வரிசை வைக்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ளசண்ட்டான ஏர்லி மார்னிங்கை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா அம்மா வர்றாங்க அப்படின்றதால வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை வெஜிடேரியன் அப்படின்றதால வெஜிடேரியனை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான்வெஜ் நான் சமைக்க போகிறேன். இன்னைக்கு மட்டன் தனி குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதனால மட்டன் வாங்கிட்டு வேக வச்சு நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், வரமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். அடுத்து சட்டி சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரியட்டுன்னு வெயிட் பண்ணுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ அது கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்க போறோம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போறோம். இதை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மட்டனை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த வேக வச்ச மட்டனை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ தேவையான அளவு மட்டும் நம்ம இதில் கொஞ்சம் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அந்த ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறத நல்லா பார்க்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். இப்போ சுவையான ஆவி பறக்கக்கூடிய மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை மாமா கிட்ட என்னோட பொங்கல் வரிசையும் கொடுத்தாச்சு. இது ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஈவினிங் நானும் என் ஹஸ்பண்டும் நடராஜர் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நடராஜர் கோவில் தேர் தரிசனத்துக்கு எங்களால் வர முடியல. ஸோ அதனால் இப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய கடைலாம் போட்டிருந்தாங்க. பொருள் வாங்குறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.